ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இப்போ வீட்டில் எல்லாத்து முன்னாடியுமே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்துட்டு யோசிச்சுட்டேன். நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த பொண்ணு, நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ தாமரையும் வந்துட்டு ஒரு வேளை நம்மளை தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சேது வந்துட்டு நான் ஐஸ்வர்யாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அவங்க அப்பத்தா வந்துட்டு சேது கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜாங்கம் வந்துட்டு நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா, ஏன்னா இது வந்து சேதுவோட வாழ்க்கை, அவனோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சரி ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஐஸ்வர்யாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அவங்கக்கிட்டேயும் பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, உடனே வந்துட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம், அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாவது வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, அப்படி பேசுகிறதுக்கு நம்ம விடாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சேதுவுமே யோசிச்சுட்டு சரி ஓகே நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா மலர் போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை வேண்டாம், இது வந்து கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அவர் கோவத்தில் இப்படி முடிவு பண்ணியிருக்காரு மாமா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க மாமா, வேண்டாம் இது தப்பு, அவள் வேற வாயும் வயிறுமா இருக்கா தமிழ், இந்த நேரத்தில் இப்படி இன்னொரு கல்யாணம்னு பேசுகிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம் வந்துட்டு அது வந்து சேதுவோட முடிவு, அவனோட வாழ்க்கை, அவன் அந்த பொண்ணை கட்டணும்னு ஏற்கனவே சொன்னா தமிழ்ச்செல்வியை, அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ அந்த பொண்ணு வேணான்னு சொல்கிறான், அவன் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த மலர் வந்துட்டு தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி எப்படி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்களோ அதை பார்த்து தாமரையும் சாவித்திரியும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ வெளியே வந்துட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்கிறாங்க, ஒன்று உனக்கும் சேதுவுக்கும் தான் கல்யாணம் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு கல்யாணமே ஆகாமல் தனியாக கூட இருந்துட்டு போகிறான், அந்த ஐஸ்வர்யாவை அவன் கல்யாணம் பண்ண விடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டுட்டு வாங்கப்பா, நாளைக்கு நம்ம போகிறோம், அங்கே போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சரிம்மான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து சேதுவுக்கு ஐஸ்வர்யா கூட நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்காங்க. அப்போ போயிட்டு கேட்குறாங்க, நான் இருக்கேன் பொண்டாட்டி, நான் இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்பத்தான் வந்துட்டு நீ பேசாமல் இரு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாச்சி நீங்கள் பேசாமல் இருங்க, இவர் கட்டின தாலி வந்து இன்னும் என் கழுத்தில் தான் சுமையாக கிடக்கு, வேணா அதை இறக்கி வச்சுட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேதும் எனக்கும் உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது, இவளை அத்து விட்டுருங்க, அத்து விட்டுட்டு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஆன அப்புறமா நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்க வந்துட்டு தமிழ்ச்செல்வியும் கேட்குறாங்க, ஏம்மா உனக்கும் வந்துட்டு இவர் வேண்டாமா, இவர் அத்து விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சேதுவும் அதே மாதிரி எனக்கும் இவ கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வக்கைப்பிரியை கொண்டு வந்து கொடுங்க, 2 பேருமே அதை பிச்சு ஒரு ஒரு பக்கமாக போட்டுட்டா அவங்க 2 பேத்துக்கு உள்ள இருக்கிற உறவு வந்து முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்கைப்பிரியை 2 பேத்து கையிலையும் கொடுக்குறாங்க. இப்போ அதை பிச்சு போட்டு அவங்களோட உறவு வந்து முறிச்சுக்கிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே ஐஸ்வர்யா பற்றின ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாங்களா, இல்லை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரி ஏதாவது பிளான் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.